அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து மைதா மாவு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கப்பு நான் வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்சளவுக்கு சமையல் சோடா, ஒரு பிஞ்சளவுக்கு தூள் உப்பு, ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து ஃபஸ்ட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெய்யோட அந்த மாவு எல்லாம் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஸ்மூத்தாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு சப்பாத்தி மாவோட ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ வந்து ஒரு கப்பு நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நம்ம வந்து ஜீரா ரெடி பண்ணிடலாங்க. சர்க்கரை கரைசல் கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ வந்து அதுலேயே நம்ம வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாங்க. ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை ஒரு 5 உருண்டைகளாக பிடிச்சி இந்த மாதிரி பிளேட்டில் திருப்பி போட்டு மாவு தெளித்து ஒன்று மேலே ஒன்று சப்பாத்தி நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரி செஞ்சு ஒன்று மேலே ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தெளித்து வச்சு இப்படி இந்த மாதிரி சுருட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம சுருட்டிட்டு செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்லா வருங்க, சுருள் சுருளாக வரும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்ததை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து பொரித்து எடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. உள்ளே நமக்கு எல்லாமே நல்ல மாவு வெந்து வரணும். இந்த மாதிரி நல்ல வெந்ததும் எடுத்து நம்ம வந்து இப்போ சக்கரை கரைசல் எடுத்து சேர்த்து ஓவர் நைட் வச்சு நீங்கள் வந்து சாப்பிட வேண்டியதாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த தீபாவளி ஸ்பெஷலாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.